தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழிக்கு விழும் வகையில் இருப்பதா என்றும், கழிவறைகளை பயன்படுத்தும் காவல் ஆய்வாளர்களுக்கு மட்டும் எதுவும் ஆவதில்லையே ஏன் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தற்பொழுது கேள்வி எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். கைதிகள் மட்டும் வழிக்கு விழுவது எப்படி என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சிவா. தமிழக காவல் நிலைய கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டும் வழிக்கு விழக்கூடிய வகையில இருக்கிறதா என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஜாகிர் ஹுசைன் என்பவருக்கு கை கால் முறிவுக்கு சிகிச்சை வழங்க கோரி அவருடைய தந்தை இப்ராஹிம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இடது காலில் வலது காலிலும் ஏற்பட்ட எலும்பு முறிவுக்கு உரிய சிகிச்சை வழங்க சிறைத்துறை நிர்வாகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி ஆர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட அமர்வு விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கைது செய்யப்பட்ட நபருக்கு எவ்வாறு காயம் ஏற்பட்டது என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் கழிவறையில் வழுக்கி விழுந்ததால் காயம் ஏற்பட்டதாக தெரிவித்தார். மேலும் அவருக்கு உரிய சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், காவல் நிலையங்களில் உள்ள கழிவறைகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மட்டுமே வழுக்கி விழுந்து காயம் ஏற்படும் வகையில இருக்கிறதா? அந்த கழிவறைகளை ஆய்வாளர்கள் பயன்படுத்துவதில்லையா? அவர்களுக்கு எதுவும் ஆவதில்லையே ஏன் என்று கேள்வி எழுப்பினார். குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு கட்டுப்போடும் இது போன்ற செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள், சம்பந்தப்பட்ட காவலர்கள் பணியை இழக்கும் நிலை ஏறிடும் இதனால் என்று எச்சரித்தனர். பின்னர் மனுதாரனுடைய மகனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்க சிறைத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். சிந்துஜா. நன்றி சிவா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.